புறப்பட்டாச்சு. நான் கடும் வேகத்தில் பஸ்ஸில் போகிறேன். நான் படுவேகமாக பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போய் வெள்ள இடத்துல போய் அடிப்பம் பிரேக்காக இருக்கிறவெல்லாம் வெளியே வீசி போடுவீங்க. நீங்கள் கட்சி இயக்கம் இதில் இருந்து பின்கதவால் ஆள் பறிக்கிற வேலை நீங்கள் பார்க்குறேன்டா. உங்களோட அபிவிருத்திக்கு காசை கொடுத்து ஆக்கள் பறிக்கிறேன்டா. இது அவரை உம்மா விட்டு காசா? இது அரசாங்க பணம். இதை அவர் கொடுத்து அதை இவங்களாக்கள் வாங்கி கொண்டு பங்குட்டத்துக்கு என்ன அது ரணில் வந்த பணம்னு சொல்லிட்டு தெரியலா? அது இந்த அரசாங்க திரைசேரி பணம். எங்களோட வரியால் நாங்கள் கொடுத்த பணம். அதை எடுத்துக்கிட்டு வேண்டிய மட்டும் செலவழிக்கலாம். ஆனால் கட்சி சொல்கிற பேச்சை கேட்டு கட்சி எடுக்கிற முடிவோடு நிற்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். 30 வருஷம் நான் பார்லிமெண்ட்டில் இருக்கேன். இங்கே எப்பயாலும் ஒரு ஜனாதிபதி இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எதிர்கட்சிக்கு தராம விட்டுருக்கானா? இவர் மட்டும்தான் செஞ்சார் அந்த வேலையை. எல்லாருக்கும் சகலருக்கும் கிடைக்கிற காசை இவரோடு இருக்கிறார்களுக்கு மட்டும் கொடுத்த முதலாவது ஜனாதிபதி இவர். இந்த பெரிய அநியாயத்தை செஞ்சு விட்டு அதுக்கு பேர் போட்டுக்கிட்டு போகிறார்கள். இப்போ பஸ் புறப்பட்டாச்சு. நான் கடும் வேகத்தில் பஸ்ஸில் போகிறேன். 7 மணி நேரம் இருக்குங்க. நேரத்தோடு வந்து வரனா பஸ்ஸில் சீட்டு இருக்கே இருக்கலாம். பிறகு வந்தீங்க ஃபுட்பால் பண்ணி வரும். நான் படுவேகமாக பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போய் வெள்ள இடத்துல போய் அடிப்பம் பிரேக்காக எல்லாம் இருக்கிறவெல்லாம் வெளியே வீசி போடுவீங்க. நீங்கள் ஃபுட்பாலில் வரணும். இந்த ஃபுட்பாலில் வர்றதுக்கு இனி யாரும் வரதவில்லை. இந்த கட்டத்தில் இந்த இறுதி கட்டம் இது. இந்த சமூகத்தின் இயக்கம் என்ன விலை கொடுத்துருக்கிறோம்? நாங்கள் எத்தனை பேரை பழி கொடுத்துருக்கிறோம் இந்த இயக்கம். இந்த தேர்தலில் நான் கூட பிழைக்க மாட்டேன். நேரம் பிரச்சனை இல்லை. ஆனால் இயக்கத்தை அழிச்சு விட்டு போயிடாது எனக்கு.